இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் ப்ரான் சம்மந்தி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் வச்சு நம்ம தொக்கு தான் நிறையா பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து ரெசிபி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? 1 கிலோ ப்ரான் நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த மாதிரி வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே அளவு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நைஸாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு நம்ம வந்து அதோட சேர்த்துடலாம். ப்ரான் வச்சுருந்தோம் அதோட சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க விடலாம். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். ஆல்ரெடி ப்ரான்லேருந்தே தண்ணி நிறையா வரும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். கொஞ்சம் முருங்கைக்காவும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அதில் கொட்டிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் ப்ரான் சம்மந்தி ரெடி ஆயிரும். சூடு சாதத்தோடு இதை வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.